டியூஸ்டே உடம்பே சரியில்ல. அதனால இந்த பசங்க கேட்காம பார்க் கூட்டிட்டு போன்னு ஒரே அடமா என்ன கூட்டிட்டு போயிட்டாங்க. பேருக்கும் நாஸ்டா மட்டும் குடுத்துட்டு நானும் நாஸ்டா சாப்பிட்டு கிளம்புனேன். உள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா நெறைய குரங்கு நின்னுட்டு இருந்துச்சு முன்னாடியே. எங்களுக்கு போறதுக்கே பயமா இருந்துச்சு. நான் ஒரு 10 நிமிஷம் கிட்ட கேட்டுக்கிட்டே நின்றுப்பேன். அதுக்கப்புறமா ஒரு குச்சி எடுத்துட்டு சரி பயப்படாம போலாம் அப்படின்னு போனேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு நாய் வந்து எல்லா குரங்கையும் விரட்டிட்டு இருந்துச்சு. கீழ வர விடாம மரத்துக்கு போறக்கு. அதுக்கப்புறம் எல்லாம் குரங்கு எல்லாம் ஒரு சைடு போயிருச்சு பயந்து. அதுக்கப்புறம் தான் உள்ளயே போனோம். உள்ள போனா வந்து யோகோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஆராத்யா அங்க வந்திருந்துச்சு. யோவுக்கு அவள பார்த்தோன்னா 2 பேரும் விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. அச்சுவ கூட்டிட்டு தான் நான் இங்க அங்க அவள விளையாட வச்சுட்டு இருந்தேன். அவ என்ன உட்காரவே விடல. மம்மி வா, மம்மி வா. பயந்துட்டு என்னைய கூப்பிட்டுட்டு இருந்தா. ஒவ்வொரு இதுலயும் விளையாடும்போது நான் நிக்கணும் பின்னாடி அவளுக்கு. இங்க அவங்க கூட அவங்க அண்ணா கூட விளையாடும்போது மட்டும் அவ அமைதியா விளையாடிட்டு இருந்தா. அப்புறம் அவங்க 2 பேரும் விளையாடிட்டு இருந்தாங்க. நான் விச்சுவ பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன். என்னால உட்காரவே முடியல கொஞ்சம் கூட. யோகோட ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா, அப்பா, அவங்க தம்பி எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப முன்னாடியே வந்துட்டாங்களாட்டுக்கு. அப்புறம் வீட்டுக்கு போறேன்னு கிளம்புனாங்க. அவ சொல்லிட்டா, "நான் வரல. யோகு கூட விளையாடிட்டு வர்றேன். நான் அவங்க கூடவே வந்துர்றேன்" அப்படின்னு சொன்னா. அப்புறம் அவங்க அம்மா என்கிட்ட சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. நம்ம வீட்டு பக்கத்திலேயே தான் இருக்கு. கொஞ்சம் தூரம் தள்ளி. இவளையே விளையாட வச்சு வீட்டுக்கு கிளம்பி கூட்டிட்டு போயிட்டோம். போற வழியில பார்த்தீங்கன்னா, மயில் நின்னுட்டு இருந்துச்சு. அது பக்கத்துல போறேன்னு போனா, ஆராத்தியா பார்த்தீங்கன்னா, பக்கத்துல போம்போதே எல்லா புறா, மயில் எல்லாம் ஓடிருச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம் அத பார்த்து.